அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தே ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு நீ வந்தாதான் ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னை இங்கே அழைத்து வந்தவர் மாண்புமிகு நலத்துறை அமைச்சர் மாசு அவர்கள். அவருக்கு என் மேலே எதனால் அந்த பிரியம் இருந்தது எனக்கு தெரியல. அவர் மேயராக இருந்த காலத்தில் அவர் பார்த்து நான் வியந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி அவை அடக்கத்தின் காரணமாக சொல்ல வேண்டியது, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு பிரமாதமாக ஏற்பாடு செய்திருக்கின்ற துரைராஜ் அவர்களுக்கும் துணை மேயர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கின்ற கருணாநிதி தலைவர் பேர் தான் அவர்களுக்கும் இங்கே அவையில் கூடியிருக்கின்ற அரங்கத்தில் இருக்கின்ற அறிவார்ந்த பெருமக்கள் அனைவருக்கும் இவர்களோடலாம் உட்காரத்துக்கான தகுதி எனக்கு இருக்கானே தெரியல. எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. உள்ள சொல்ல இல்லை, நக்கீரன் கோபால் என்னை கழுத்தறுத்திருக்காரு, காலை வாரி விட்டுருக்காரு, தூக்கி விட்டுருக்காரு. அவருடைய என்ன பண்ணாருன்னா, ராஜீவ்காந்தி கொலையில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு எழுதினார். அது மாதிரி போட்டார். ஏன்னா பிரபாகரனுக்கு எனக்கு இருந்த நெருங்கிய தொடர்பு அவருக்கு தெரியும். அதன் மூலமாக எனக்கு அந்த ராஜீவ்காந்தி கொலையில் தொடர்பு இருந்தது. ராஜீவ்காந்தி கொலையில் ராஜாராமுக்கு தொடர்புன்னு போய் அட்டைப்பட கட்டுரை உள்ளே பார்த்தா என்னை பற்றி எழுதியிருக்கு. நான் அடையாளம் தெரியாத ஆள். நான் என்ன அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன், கோபால் சார்கிட்ட கேட்டேன், என்ன கேட்டேன், உன்னையும் தூக்கி விட்டு விடு அப்படின்னாரு. அது சரி ரைட்டு. அப்புறம் வீரப்படை சந்தித்ததில் அவர் ஒருத்தர், அவருக்கு முன்னாடியே சந்தித்தவன் நான். அதை அவர் எழுதலை. அதெல்லாம் இருந்தது ஒரு பக்கம். இது மாதிரி ஏடாகூடமான ஒரு டாக்டர் தொழில் சம்பந்தம் இல்லாத ஏடாகூடமான விஷயத்திலாம் மாட்டிக்கிட்டு முடித்தவன் நான். அதுக்கெல்லாம் கொஞ்சம் விளம்பரம் கொடுத்து ஒரு இப்போ கோபால் எதனால் சொன்னேன்னாக்கா, உங்கள் கூட இருக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோன்னு எனக்கு ஒரு கமெண்ட் அடித்தார். அதுக்காக தான் இந்த பதிலை சொன்னேன். அப்புறம் பிரியன் சார் கூட நான் நிறைய விவாத மேடைகளில் கலந்துக்கிட்டு இருக்கேன். அற்புதமாக பேசுவார். பல சமயங்களில் பார்த்தாக்கா நானும் ஒரே கருத்தை தான் பேசுவோம். ஏறத்தாழ ஒரே கருத்தை தான் பேசுவோம். இன்றைக்கி மேடையில் இவ்வளோ பிரமாதம் முழங்குவார் நான் எதிர்பார்க்கல. ஹிந்துராம் அவர்களை பற்றி நான் சொன்னாக்கா அது பூக்கடைக்கு விளம்பரம் தேடுற கதை தான். அகில இந்திய பத்திரிகை என்று தென்னாட்டிலிருந்து வருகின்ற ஒரே ஒரு பத்திரிகை அகில இந்திய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்றால் அது இந்து பத்திரிகை மட்டும்தான். ராம்தான் அவர் அந்த பத்திரிகையினுடைய ஒரு மாதிரியான முன்பக்கம் முதல் பேஜ் விளம்பரத்தில் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவர் ஆசிரியர் ஆகிற வரையிலும் ஃபஸ்ட்டு பேஜ் கிளாசிஃபைடு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். அதை எடுத்துட்டு முதல் பக்கத்திலேயே செய்திகளை கொண்டு வந்து ஒரு புது உருவம் கொடுத்து வேறுபட்ட பார்வைகளை கொடுத்தவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த போஃபார் செய்தோ சார், அது எந்த ஒரு ஊழலில் பெருசாக இது பண்ணிங்க, ஒன்றிய அரசை போட்டு போஃபார் இதை போட்டு பிச்சு எடுத்தார். ஆளுங்கட்சிக்கு ஆதரவான ஒரு பத்திரிகையை நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் அதனுடைய போக்கையை மாற்றி அது ஒரு புரட்சிகரமான பத்திரிகை அப்படிங்கிறத மாற்றி அந்த செய்திக்கே ஒரு புது உருவம் கொடுத்த அவருக்கு பக்கத்தில் உட்கார்ற தகுதியெல்லாம் எனக்கெல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இங்கே பேச வந்த விஷயம் இன்றைக்கி இருக்கிற ஆட்சி எப்படி நடக்குதுங்கிறதுக்கு, ஆட்சி எவ்வளோ பிரமாதம் நடக்குதுங்கிறதுக்கு நம்ம இப்போ நான் வழியில் வந்துக்கிட்டு இருக்கேன். அந்த ரோட்டில் ராஜ்பவன் பக்கத்தில் திரும்பினேன். ரோடெல்லாம் ஜெகஜோதியாக லைட் எரியுது. எங்கே பார்த்தாலும் தோரணம் கட்டி இருக்குது. எங்கே பார்த்தாலும் மக்கள் சாரியாக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட என்ன வேணும்? இதுதான் வளர்ச்சி. இவ்வளோ பேர் வெளியில் உட்காந்துருக்குறாங்க, கூட்டத்தை கேட்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ இந்த புகழ்ச்சியை நாங்கள் சொல்லி தான் அவங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் கேட்கணும். நம்முடைய தலைவர் புகழை பேசுறதுக்கு 2 பேர் வர்றானுங்க, கேட்டு பார்ப்போம் இவ்வளோ பேர் வர்றாங்கன்னா அதுதான் வெற்றி. அவர் கருணாநிதி சொன்னார், ராஜாக்கள் எல்லாம் புகழ்ந்து பேசுகிறார்கள். ராஜாக்கள்லாம் சக்கரவர்த்திக்கு கப்பம் கட்டுறவங்க தான். சக்கரவர்த்தி ஸ்டாலின் நாங்கள் கப்பம் கட்டுறோம். அதில் என்ன தப்பு இருக்குது? ஸ்டாலின்னு பேர் சொல்கிறதுக்காக கோச்சிக்காதீங்க. அவருக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியுமா? தலைவர் கலைஞர் அவருடைய முதல் மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார். அழகிரி அவருடைய அரசியல் ஆசான். பட்டுக்கோட்டை அழகிரியுடைய ஆலோசனையை கேட்டுத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் திமுகவினுடைய பெருசாக இணைத்து கொண்டு அவருடைய வழியிலே தான் அவர் சென்றார். அவர் ஞாபகார்த்தமாக தன்னுடைய மூத்த மகனுக்கு அழகிரி என்று பெயர் வைத்தார். தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கம்யூனிசத்தின் மேல் இருந்த பாலா காதலும் தீரா பற்றும் காரணமாக அன்றைக்கு இரும்பு மனிதன் என்று போற்றப்பட்டு பெரிய ரஷ்யாவினுடைய சர்வாதிகாரியாக விளங்கி அமெரிக்காவை ஆட்டங்காண வைத்த ஸ்டாலினுடைய பெயரை தன்னுடைய 2வது மகனுக்கு வைத்தார். கடைசியாக தமிழ் மீது இருக்கின்ற தன்னுடைய பற்றை காட்டுவதற்காக தமிழ் அரசு என்று தன்னுடைய கடைசி மகனை பெயர் வைத்தார்.
இப்படி அந்த மாதிரி அவருடைய குடும்பத்தில் பெயர்களுக்கு எல்லாமே ஒரு காரணங்கள் இருந்தது. அந்த வழியில் இரும்பு மனிதர் என்று என்ற பெயரை கொண்ட தன்னுடைய இரண்டாவது மகனை அவர் வாரிசாக நியமித்த போது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருந்தது. முதல்வர் அவர்களை நான் பள்ளி பருவத்திலிருந்து எனக்கு தெரியும். அவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கோபாலபுரத்து இளைஞர்கள்லாம் சேர்த்து கொண்டு அந்த கோபாலபுரத்தில் சின்ன சின்ன தொண்டுகளை எல்லாம் செய்து கொண்டு இருப்பார். அப்புறம் தேர்தல் நாடகம் ஒன்று, திண்டுக்கல் தீர்ப்பு என்று ஒரு நாடகமெல்லாம் போட்டார். அப்புறம் சினிமாவில் நடித்தார். இதெல்லாம் ஒரு பக்கம். தன்னை படிப்படியாக உயர்த்தி கொண்டு வந்தார். அவர் அரசியலுக்கு வருவதை பல சமயங்களில் தலைவர் அவர்கள், கலைஞர் அவர்கள் அரசியலுக்கு வரணுமாங்கிற ஒரு கேள்வி அவருக்கு இருந்துக்கிட்டே இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் இருக்கலாம். அழகிரி அரசியலுக்கு வரணும்னு நினச்ச போது கலைஞர் அதை பெருசாக ரசிக்கலை. அப்போ என்ன பண்ணாருன்னா, அழகிரி எங்கள் வீட்டுக்கு தான் அனுப்பிச்சார். ராஜாராம் கிட்ட தான் ஆலோசனை கேட்டார். ராஜாராம் எல்லாம் பேசிட்டு சிண்டிகேட் வங்கி, ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அழகிரியை கேஷியராக பணி நியமனம் செய்வித்து 1 வருஷம் ராயப்பேட்டை சிண்டிகேட் வங்கியில் அவருக்கு கேஷியராக பணிபுரிந்தார். அதற்கு பிறகு தான் அதை விட்டு அரசியலுக்கு வந்தார். அதே போல் ஸ்டாலினுக்கு சொன்னபோது அப்போ தான் அந்த ப்ரான் கல்ச்சர், இறா வளர்ப்பு திட்டமெல்லாம் வந்தபோது அதை ஏன் நீங்கள் செய்யக்கூடாது என்று ஒரு ஐடியா கொடுத்த போது அதை ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை, தமிழரசு எடுத்துக்கொண்டார்கள், அவர் செய்தார்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருக்கு ஆட்சியினுடைய ஒரு நுணுக்கங்கள்லாம் தெரியணுங்கிறதுக்காக அவர் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு கூட அவரை மாநகராட்சி மேயர் ஆக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி கொள்ளுங்கள். ஆட்சி முறை என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, நிர்வாகம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு அவரை மேயராக போட்டு அவரை உட்கார வைத்தார். இன்றைக்கு என்னுடைய அனுபவங்களை சொல்லுகிறேன். என் சொந்த அனுபவம். என்னுடைய கல்லூரியில் நான் ஒரு பல்கலைக்கழகமும் கல்லூரியை சேர்ந்த ஒரு கல்லூரியில் நான் மருத்துவனாக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். 3 மாணவிகள் வந்தார்கள். அவங்க அண்ணா பல்கலைக்கழகத்தோடு சேர்ந்த எங்களுடைய பொறியியல் கல்லூரியில் மாணவிகள். அவங்க கேட்டுக்கிட்டு இருந்தபோது கேட்டேன், எப்படி கல்லூரி ஃபீஸெல்லாம் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்கன்னு. சார், நாங்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவங்க, 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரையில் படிக்கிற மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கற்க போனால் கல்லூரி கட்டடத்தை அரசாங்கமே கட்டி கொடுக்கிறது என்ற திட்டத்தின் கீழ் நாங்கள் படிக்க வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஆடி போயிட்டேன். பெண் கல்வி மலைவாழை அல்லவோ கல்வி, அதை வாயார உண்ணுவாய் போ என் புதல்வியின் பாரதிதாசன் போடனா அந்த பழத்தை உரிச்சு கொடுத்தாரு. அதுக்கடுத்து அப்படி என்னோட பணியாற்றி கொண்டிருந்த 2 மாணவிகள் அவர்களே உருவாக்கிய ஒரு கருவி, இரத்த பரிசோதனை கருவி. இரத்தத்தை எடுக்க வேண்டியதில்லை, விரலை அப்படியே அந்த எந்திரத்தில் கையை விட்டால் ஹீமோகுளோபின், இரத்த வெள்ளணுக்கள், இரத்த சிவப்பணுக்கள், பிளேட்லெட்ஸ், இது 4ஐயும் 2 நிமிஷத்தில் காட்டிவிடும். ரத்தம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கருவியை அந்த பெண்கள் செய்தார்கள். அதற்கு நிதி உதவி கிடைக்கும் என்று சொன்னபோது இங்கே இருக்கிற ஈக்காடு தங்களில் இருக்க அந்த அலுவலகத்துக்கு சென்றோம். அங்கே 30 பேர் இது போல் ஆண்டர்ப்ரூனர்ஸ் உட்கார்ந்துருந்தார்கள். அவங்கெல்லாம் இவ்வளோ பேருக்கு மத்தியில் நமக்கு என்னத்தை கிடைக்கும் போது என்னத்தை கேட்க போகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது போய் உட்காந்துருந்தோம். நான் போய் உள்ள எங்களை அழைச்சவர் வீட்டுக்கு போய் அந்த ஒரு பெண், காயத்ரிங்கிற பெண், அவங்கக்கிட்ட போய் கேன்டீன் எங்கேம்மா இருக்குதுன்னு கேட்டேன். எதுக்கு சார்? நாங்கள் காஃபி குடிக்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் கூப்பிட்றதுக்குள்ளாரு. நாங்களே காஃபி கொடுப்போம் சார், உட்காருங்க. நாங்கள் அரசாங்க அலுவலகம், நாங்களே காஃபி கொடுப்போம். இப்படியே கூடவா? ஒரு காலத்தில் எப்படி இருக்கும் தெரியுங்களா? நீங்களாம் கோட்டைக்கு போயிருந்தீங்களோ இல்லையான்னு தெரியாது. அந்த காருக்கு உட்காந்துருப்பார், நம்ம ஃபைல் ஒரு டேபிளில் மேலேயே இருக்கும். சார் இந்த ஃபைல் தான் சார், எல்லாம் தெரியும், இருங்க. அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கணும், உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. இன்றைக்கி போகிறேன், காஃபி நாங்கள் கொடுக்குறோம் சார். கொஞ்ச நேரம் கழித்து, அம்மா பசிக்குது சாப்பிட்லான்னு பார்க்குறோம், கேன்டீன் இப்போது எங்கே இருக்குது? சாப்பாடு நாங்கள் கொடுக்குறோம் சார். உணவும் போட்டாங்க. உணவும் போட்டு என்னுடைய மாணவிகளாக இருந்து இப்போ என்னுடைய உதவி பேராசிரியர்களாக பணிபுரிகின்ற அந்த 2 பேர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம். நான் கூட உட்காந்துருக்கிறேன். முடித்த உடனே 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு வழங்கப்படுகிறது. இம்மீடியட். இதுதாங்க சாதனை. எங்கேயும் தேடி போகல, யாரையும் பிடிக்கல, ஒரு அரசியல்வாதியை பிடிக்கல, ஒரு அதிகாரியை பிடிக்கல, யாரையும் பார்க்கல, நேராக போன யாருன்னு தெரியாது, கொடுத்தாங்க. இதுதாங்க சாதனை.
இதுதான் சாதனை. ரங்கராஜ் பாண்டே சார் உட்காந்துருக்காரு, எனக்கு அவருக்கு ஆயிரக்கணக்கான சண்டை நடந்திருக்கு. அவர் நேர் எதிர் முகாமை சேர்ந்தவர், அவர் வந்து உட்காந்துருக்காரு. ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி அவர் செய்கிற சேவைக்கு அவர் கைகூப்பி வழங்கணும். அந்த அளவுக்கு பல அடித்தட்டு மக்களை எல்லாம் மேம்படுத்துகிற இதை செய்கிறார். சாணக்கியா என்ற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர் அதுக்கான பாராட்டுகள். எனக்கெல்லாம் என்னோடு இருந்து பணியாற்றி கொண்டிருந்த காயத்ரி என்பவர் தான் அவரோட உதவியாக இருக்கிறாரு. அவங்க நானும் பேசிக்கிட்டு இருப்போம். அடிக்கடி என்னை கேட்பாங்க. அப்படிப்பட்ட அவங்கெல்லாம் அவர் வந்து இன்றைக்கி வந்து பேச வந்திருக்கிறார். என்ன பேச போகிறான்னு தெரியல, என்ன காலவார போகிறாரோ, நல்லபடியாக பேச போகிறாரோ தெரியல. அவர் வந்து உட்காந்துருக்கிறார். அவர் ஆக இதில் கொடுத்திருந்தது எதிர்முகாமில் இருப்பவர் கூட பாராட்டுகின்ற இதுன்னும் போது ரங்கராஜ் பாண்டே வந்தது அப்படி தான் நான் பார்க்குறேன். கரெக்டாக இல்லை, நீங்கள் பேசும்போது சொல்லிடுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் துணை மேயர் அவர்கள் சொன்னார்கள், மற்றவர்கள்லாம் மேடையில் இருந்தபோது பேசியிருக்கிறத நாங்கள் கேட்டிருக்கிறோம். இவங்க 2 பேரும் புதுசுன்னு என்னையும் பிரியன் அவர்களையும் சொன்னார். நாங்கள் அரசியல் மேடைக்கு வந்ததில்லை, ஆனால் அரசியலில் வேட்டையாடப்பட்டிருக்கிறேன். மும்மொழி கொள்கையை பற்றி பேசுகிறாங்க. மொழியை கற்றுக்கிறதுலையே உன் மொழியை செலவு பண்ணினா மிச்சத்தை எப்போயா கற்றுக்க வேண்டி? 240 மொழிகள் இருக்குது உலகத்தில், அத்தனையும் கற்றுக்குவியா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். பெருன்னு ஒரு நாடு தென் அமெரிக்காவில், முழுக்க ஸ்பானிஷ் மொழி. மியாமிங்கிற ஃப்ளாரிடா மாகாணத்தில் இருக்கிற மியாமிங்கிற ஏர்போர்ட்டில் ஏறி பிளேனுக்குள்ளார உட்கார்றேன், பெருநாட்டு பிளேனில் உட்கார்றேன். அங்கேயே ஸ்பானிஷ் மொழி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கேயே காலி. ஏரோஸ்பேஸுக்கிட்ட காஃபி கேட்குறதுக்கு தெரியல எங்களுக்கு. அதுவாக வந்து கரண்டியோடு கொடுத்துச்சு. ஏர்போர்ட்டில் இறங்குறோம், கை கால் ஓடலை, யாருக்கும் இங்கிலீஷ் தெரியல. காஃபி குடிக்கணும், தண்ணி வேணும், நன்றின்னு சொல்லணும், அவன் மிஸ்டர்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லணும் ஒன்றுமே புரியல. 3 நாளில் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டோம். தேவைப்பட்டுச்சு. காஃபி பாலோட காஃபி வேணும், கஃபே கோலேச்சே ஸ்பானிஷ். காஃபிக்கு பால் வேணாம், கஃபே ஓலே முடிஞ்சு போச்சு. மிஸ்டர் கிடையாது, சீனர். மிஸ்ஸு கிடையாது, சினோரிட்டா. தேங்க்யூ, கிரேஷியஸ், அக்வா, வாட்டர். 5 கற்றுக்கிட்டோங்க. அதுக்காக நான் 40 வயசில் தென் அமெரிக்கா போவேன்னு சொல்லி பள்ளிக்கூடத்தில் எனக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுப்பியா நீ? என்னையா மும்மொழி கொள்கை? அறிவு கட்டத்தனமாக இல்லை? இதை படிக்கலைன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டானா? யாரையா நீ சொல்கிறதுக்கு? ஏன் காசை எடுத்துக்கிட்டு நீ கொடுக்க மாட்டியா? யார் அப்பா வீட்டு காசு? அந்த அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். தூங்கி கிடந்த தமிழினத்தை தட்டி எழுப்பி விட்டாய் நீ. நன்றி, தேங்க்யூ. பேசு, நீ பேசினா தான் நான் வருவேன். நீ பேசத்தான் நான் எகிருவேன், குதிப்பேன், பாய்வேன். எனக்கெல்லாம் ஒரு வருத்தம் இருந்தது. என்னடா 65 வந்து அது 8ஆம் கிளாஸுங்கிறாரு. நான் மருத்துவக் கல்லூரி மாணவன். எனக்கு அரசியலுக்கு சம்பந்தமே இல்லை. எப்படி தளபதி அவர்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு அரசியலுக்கு கொண்டு போய் விட்டார்களோ அதே நிலைமை தான் எனக்கு. என்னுடைய அண்ணன் ராஜாராம் வந்து அப்போ நாடாளுமன்ற உறுப்பினர். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் பின்னணியில் நான் இருப்பதாக நினைத்து கொண்டு அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் என்னை போட்டு வேட்டையாடுது. எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஐயா, சத்தியமாக எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் அரசியலுக்கு சம்மந்தம் இல்லை, நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஹாஸ்டலில், ஸ்டான்லி ஹாஸ்டலில் உள்ளே வந்து என்ஆர் கிருஷ்ணன் ஒருத்தர் இன்னைக்கு பொள்ளாச்சியில் பெரிய டாக்டராக இருக்கார். அவரையும் என்னையும் கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சுக்கிட்டாங்க. ஒரு அறை இன்றைக்கி வந்து தலை சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த அடி. அப்பேற்பட்ட ஒரு அறை. திமுகவுடைய மாணவர் அணி தலைவர் யாருங்கிறாரு? சத்தியமாக தெரியாது. திமுகவில் மாணவர் அணின்னு ஒன்று இருக்கிறதே தெரியாது எனக்கு. ஏயா என்னை போட்டு உயிர் எடுக்கிற? இவர் அரைஞ்ச அறையில் என்னுடைய வார்டன் வீட்டில் இருந்து அவர் மேலே இருந்து பார்த்துட்டார், அமானுல்லா பேகின். அவர் இறங்கி வந்துட்டார். போலீஸை பார்த்தார். யாருடைய அனுமதியோடு நீங்கள் உள்ளே வந்தீங்க ஹாஸ்டலுக்குள்ளே? With whose permission you entered into my campus? Did you seek the permission from the dean? Did you ask me? How dare you come and hit my student? அவ்வளோதான். அடுத்த அப்படி சொல்லிட்டார். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடியான்ட்டாங்க. எங்கள் ஸ்டான்லி ஹாஸ்டல் வந்து கோட்டை மாதிரி இருக்கும், 20 அடி உயர செவுரு. ஒரு கதவை சாத்திட்டாக்க வெளியே போக முடியாது. சொல்லிட்டார், உயிரோட போகணுன்னா இப்படியே போயிடு, இல்லாட்டி கதவை சாத்திடுவோம், பசங்க ஒன்று தீர்த்துருவாங்கன்னார். அன்னைக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் அந்த போலீஸை எதிர்த்து நின்னார் எங்கள் வார்டன். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் போலீஸு, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி, மதுரை மருத்துவக் கல்லூரிக்கெல்லாம் இராணுவம். அதை தான் சொல்லுவாங்க.
அவர்கள் இராணுவத்தையே சந்தித்தவர்கள். நான் அன்றைக்கி தான் முதல் முறையாக ஒரு இது அந்த AK-47 போன்ற இதெல்லாம் முதல் முறையாக அப்போ தான் பார்த்தேன். ஆக இந்த மாதிரியான போராட்டங்கள் நடத்தும். அந்த போராட்டத்தை இல்லை, அந்த உணர்வுகளை எல்லாம் உங்களுக்கு நாங்கள் தூண்டி விடாமல் மறந்து விட்டோமோ என்ற ஒரு பயம் இருந்தது. நாம் சரியான முறையில் நம்முடைய இளைஞர்கள் வழிகாட்ட தவறி விட்டோமா என்ற ஒரு அச்சயமா ஒரு பயமே இருந்தது. நன்றி அந்த ஒன்றிய அமைச்சருக்கு. தட்டி எழுப்பினையா நீ. அதுக்கு மேலே நம்ம ஊரில் ஒரு காமெடி பீஸ் இருக்குது. பெட்ரோல் வெடி கொண்டு வந்து வியாபாரம் பண்ணிச்சு, சரியாக போகல. அப்புறம் முழங்கால் தண்ணியில் வந்து ஒரு போட்டு ஒன்று ஓட்டு இதை பாருங்களா அப்படின்னுச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் வந்து பஞ்சால் செஞ்ச ஒரு சவுக்கு எடுத்துக்கிட்டு ஓங்கி ஓங்கி அடிச்சுக்கிச்சு, அதுவும் ஓடலை. அப்புறம் இப்போ வந்து என்ன சொல்லிச்சு, அறிவாலயத்தில் இருக்கும் செங்கலெல்லாம் எடுத்து நான் ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு செங்கல் வியாபாரத்துக்கு வந்துருக்குது, ஓடலை. இது மாதிரி காமெடி பீஸுகளெல்லாம் எதிர்கட்சியாக வச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஆட்சி பண்ணுறது? இந்த இடத்துல நான் வந்து ஒரு இதான் சொல்கிறேன், எல்லா இதுலேயும் இப்போ யூடியூப்பில் சொன்னது தான், எதிர்கட்சி இல்லைன்னா ஆளுங்கட்சி சரியாக இருக்காது. அதனால் தளபதி அவர்கள் ஒரு நல்ல எதிர்கட்சியை உருவாக்குறதுக்கு அவர் முயற்சிக்கணும். இது எதனால் சொல்கிறேன்னா, நேரு அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எதிர்கட்சியே அது இந்தியாவில் இல்லை. அவரே ராஜாஜி அவர்களை கூப்பிட்டு, எதிர்கட்சி இல்லைன்னா நான் எந்த ரூட்டில் போயிட்டுருக்கேன், சரியாக போயிட்டுருக்கேன் தப்பாக போயிட்டுருக்கேனாங்கிறது எனக்கு தெரியாமல் போயிடும். ஒரு எதிர்கட்சியை உருவாக்குகின்ற போது தான் ராஜாஜி வந்து நேருடைய பேச்சை கேட்டுக்கிட்டு சுதந்திர கட்சியை ஆரம்பித்தார். அதுதான் பல்வேறு பரிணாமங்களை இது பண்ணிக்கிட்டு போய் பாஜக கிஜாகவெல்லாம் மாறி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தா எதிர்கட்சியை காணோம். இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா சொல்லிச்சு, கண்ணு கட்டினவர்களும் எதிர்கட்சியே காணோன்னுச்சு. இன்றைக்கி நடக்குதுயா, பேச வர்ற ஐயா, உன் பேச்சை கேட்டால் சிரிப்பு வருது. பள்ளிக்கூடத்து பையன் சிரிக்கிறான், பிஸ்கட் கொடுக்குற, தேவையா உனக்கு? புள்ள பிடிக்கிறவனாட்டம். மும்மொழி கொள்கை, எதுக்கு மும்மொழி கொள்கை? எதுக்காக வந்து நீட் தேர்வு? நான் படிக்கலை MBBS, நான் டாக்டர் கெட்டு போயிட்டேனா, பிச்சை எடுக்கிறேன்னா, எனக்கு வைத்தியம் தெரியலையா? உலக சுகாதார கழகம் WHO இந்திய பிரதிநிதியாக போனது எய்ட்ஸுக்காக, உலக வங்கியினுடைய இந்திய நாட்டினுடைய பிரதிநிதியாக போனவன் நான் அமெரிக்காவுக்கு. அமெரிக்க அரசாங்கனுடைய உதவி பணத்தோடு சியாட்டிலில் வந்து வாஷிங்டன் யூனிவர்சிட்டியில் போய் மேற்படிப்பு படித்தவன் நான். அமெரிக்க அரசாங்கத்தினுடைய இது ஸ்காலர்ஷிப், இந்திய அரசாங்கம் இல்லை. நீட் தேர்வாக படித்து பாஸ் பண்ண நான் MBBS. நீட் தேர்வுனா என்னன்னு தெரியாது. +2 வாங்கின மார்க்கை நீ கேவலப்படுத்துகிற. நீட் தேர்வில் ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா? உங்களுக்கு எவ்வளோ தெரியும் தெரியாது. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தேர்வு நடக்குது, ஹிந்தி படிப்பை பற்றி ஒரு தேர்வு நடக்குது. 90% மாணவர்கள் தோல்வி. அந்த 90 தோல்வி அடைந்த அந்த 90% மாணவர்களும் நீட் தேர்வில் வெற்றி. எங்கே சாடுறான் தெரியுமா? மெடிக்கல் காலேஜில். சென்னையில் இருக்கிற நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிற சென்னை மருத்துவக் கல்லூரி, ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்குது. நம்ம பசங்களுக்கு எங்கே கிடைக்கிறது? சத்தீஸ்கர்லேயும் உத்தராகண்ட்லேயும் இருக்கிற குடிச்சையில் நடந்துக்கிட்டு இருக்கிற மருத்துவக் கல்லூரியில் நம்ம பசங்களுக்கு இடம் கிடைக்குது. இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்கறது? அதனால தான் தீர்மானம் போட்டார். அன்றைக்கி இந்த நேரத்தில் மதிவதனிங்கிற இந்த திராவிட கழக பெண்ணை நான் மிகவும் மகிழ்ந்து பாராட்டுகிறேன். அந்த பெண்ணுக்கிட்ட ஒரு இன்னொரு பெண்ணு கேட்குறாங்க, எங்களுடைய இனத்தையே நீங்கள் அமைக்க வைத்து விட்டீர்கள், எங்கள் இனத்துக்கு சட்டமன்றத்தில் இடமில்லை, அமைச்சரவையில் இடமில்லை, ஏன்னா எங்கள் ஒதுக்கப்படுகிறோம், புறக்கணிக்கப்படுகிறோம். இது நியாயமான ஒரு கேள்வி கேட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சு, நீ சட்டமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் தீர்மானம் போடுறோம், அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு போனாக்கா கவர்னர் ஒரு ஆள் உட்காந்துருக்கார், போட மாட்டேங்கிற. சரி, அதை எதிர்த்து நீதிமன்றத்துக்கு போனால் அங்கே யார் ஜட்ஜி உட்காந்துருக்கா? ஆள் உட்காந்துருக்கார். அப்புறம் 234 பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை பேர் காலியாகி உன்னுடைய ஆக்கிரமிப்பில் தான் நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இன்றைக்கி அதை எதிர்த்து நிற்கிறார். டீலிமிட்டேஷன் கமிட்டி, தொகுதி வரையறை, அதில் என்ன சாமர்த்தியம் பாருங்க. ஹிந்தி பேசுகிற இடத்துக்கு 400 சீட்டாக ஏற்றி அதை வெளியில் சொல்லாமல் நமக்கு 150 இருந்ததை 200 ஆக்கிட்டாங்களாம். உனக்கு 200 கொடுத்துருக்கம்பா, எதுக்கு? 300 இருந்த நீ 400 வர. 400 பேருக்கு இருக்கும்போது இந்த 200 MP போய் என்ன பண்ண முடியும் உங்களால்?
என்ன பண்ணாலும் உங்கள் தீர்மானம். டெல்லிக்கு போய் நீங்கள் தாஜ்மஹாலை பார்த்துட்டு, ரெட் ஃபோர்ட்டை பார்த்துட்டு, அங்கே சாந்தினி சவுக்கில் வந்து லஸ்ஸி குடிச்சிட்டு வர்றதை தவிர வேறு என்ன பண்ண முடியும் உங்களால்? 200 எம்பிக்களும் அங்கே போய் பிரயோஜனம் இல்லை. ஏறத்தாழ அவங்க நம்மளை பிரித்து விட்டுட்டாங்கங்கிற மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஹிந்தி கற்றுக்கலான்னா உனக்கு இந்தியாவில் இருக்க இடம் இல்லைன்னு சொன்னார். நன்றி ஐயா, நாங்கள் அந்த காலத்தில் அதை தான் சொன்னோம். நீ தான் வந்து இப்போ பிரிவினை கேட்டாக்கா உள்ள தெளிப்புன்னு சத்தம் போட்டதுனால நாங்கள் பேசாமல் இருந்தோம். அண்ணா அழகாக சொன்னார், பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன, ஒத்தி வைத்து இருக்கிறோம், கைவிட்டு விடவில்லைன்னார். இன்றைக்கி நீயே வர்ற வேணாங்கிற விட்டு நான் போகிறேன், ஏன் உயிர் எடுக்கிற? அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சில சமயங்களில் வந்து தலைவர் அவர்களை பார்த்து நான் பேசணும் கூட நினைக்கிறது, ஏன் ஆணாக பிறந்தது தப்பா? மேயர்னு கேட்டால் அவங்க வந்து உட்காந்துக்கிறாங்க. சட்டமன்றத்தில் இவ்வளோ இடம்னு விடுறேன். மாதம் 1000 ரூபா அவங்களுக்கு கொடுத்துட்றீங்க, படிக்கிறதுக்கு உதவி பண்ணுறீங்க, வேலை தேடுறதுக்கு உதவி பண்ணுறீங்க. நான் ஆம்பளையாக பிறந்து நான் என்ன தான் பண்ணுறது? எங்கே போனாலும் பஸ்ஸில் ஏற முடியல, பஸ்ஸில் ஆம்பளைக்கு பஸ் இல்லை. இதெல்லாம் வந்து அமைச்சர் அவர்கள் மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லணும். ஆண்களையும் கொஞ்சம் பாதுகாத்துங்க, எங்களையும் கொஞ்சம் பாருங்கள், பாவமாக இருக்கிறோம். தயவுசெய்து இங்கே இருக்கிற தாய்மார்கள் தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க. இன்றைக்கி நாங்கள் தடுமாறுறோம், ஆனால் பிறந்ததுக்கு நினச்சி அழுகுறோம். இப்படி பண்ணிவிட்டியே அப்படின்னு. ஏறத்தாழ வந்து இன்றைக்கி வந்து பெண்கள் எப்படி வர்றாங்கன்னாக்கா, பெண் பார்க்க போயிட்டு இருந்தோம், இப்போ மாப்பிள்ளை பார்க்க வர்றாங்க. என்ன அது ஒன்றும் தேராது போல் இருக்க, வா போய் லெட்ரு போடுறோம், யார் பொண்ணு வீட்டில். என்ன ஆச்சு? என் காலத்துலேயும் இத்தனை வருஷம் உயிரோடு இருக்கணும், இப்போ நினச்சி வருத்தப்பட்டு இன்னும் மோசமாக போகிறதுக்கு போய் சேர்ந்துடணும், பயமாக இருக்குது. ஆக இதையெல்லாம் மனசில் வச்சுக்கணும். பெண்கள் இது எதுக்காக சொன்னேன்னா, புதுசாக நேற்று ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து இன்னும் உள்ளே வரல, ப்ரீகேஜியில் இருக்கிறார். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? அடா பாவி, பிளேனில் யாரையோ கூட்டிகிட்டு போன நீ எல்லாம் வந்து பேசுறதா? என்னையா இது? உனக்கும் அரசியலுக்கு என்ன சம்பந்தம்? உன் கஷ்டம் எனக்கு புரியுது. நீ மாட்டிக்கிட்ட, ஒரு படத்துக்கு 150ன்னு சொல்லிவிட்டா பிடிச்சிவிட்டா அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துருச்சு. நீ என்ன பண்ணுவ? உன்னை கட்டாயப்படுத்தி உள்ளே கூப்பிடுறாங்க. மொத்தமே 4 கூட்டம் தான் போட்டிருக்கேன். அதுக்குள்ளார பேசுறதுன்னா திமுக அழிந்து விடுமா? திமுகவுக்கு மிரட்டல் உண்டா? ஒன்றுமில்லைங்க. இன்றைக்கி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற பழனிசாமி கேட்டார், மழை வெள்ளத்தில் சாலைகள் எந்த அளவில் இருக்கின்றன என்பதை தெரிவதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும்னாரு. உதயநிதி அவர்கள் அழகாக சொன்னார், ரோட்டில் போய் பாரு, தண்ணி நிற்கலை, முடிஞ்சு போச்சு. வீராவேசமாக முழங்கினார், அப்படியே சுருண்டு போயிட்டு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. கலைஞர் அழகாக எழுதியிருக்காருங்க, பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள். வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம்.